ஸ்ப்ளெண்டர் பைக் ஓடுறேன் மக்கள். லட்சத்தீர நான் ஸ்ப்ளெண்டர் பைக் ஓடிட்டு இருக்கேன் பாத்துக்கோங்க. மக்களே குட் மார்னிங். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா லட்சத்தீவுக்கு வந்து ஒரு ஷிப் ஒண்ணு வருது. ஸோ அந்த ஷிப்பை நம்ம பார்க்க போறோம். எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் தான். அங்கே என்ன இருக்கும் எப்படி இருக்கும் ஒண்ணுமே தெரியல. ஸோ அதுக்கு தான் இப்போ நாங்கள் வந்து டிப்டாப்பா வந்து கிளம்பிட்டு இருக்கோம். கிளம்பிட்டோம். இவன் தான் அப்படி கிளம்பிட்டே இருக்கான். டே போலாமா? வா. நான் கூட ஒரு 10 மினிட்ஸ்ல கிளம்பிடுவேன். அவன் ஒரு 1/2 மணி நேரமா 1 மணி நேரமா கிளம்பிட்டே இருப்பான். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து இன்னைக்கு எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபுட்டு. லைக் ஆப்போன்னு சொல்ல முடியாது. நீங்களே பாருங்களேன். இது என்னன்னு எனக்கு தெரியல. ரொம்ப மெல்லிசா இருந்துச்சு. தோசையா ஆப்பமா, முட்டை ஸ்மெல்ல அடிச்சது. ஆப்பமா தோசையான்னு தெரியல. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பால் வித்து பழம் வச்சு கொடுத்துருந்தாங்க. அதை நான் பாலுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது பால் ஸ்மெல் அடிக்கல. ஒரு மாதிரி கேரமல் அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆனால் ஸோ 2 சாப்பிட்டேன் போதும் எனக்கு. இந்த பைக்கில் தான் நாங்கள் வந்து இப்போ போக போகிறோம். ஸ்ப்ளெண்டரில் நான் தான் ஓட்டுவேன். நேற்று ஃபுல்லாக சும்மா அந்த ஊர் சுற்றிட்டே இருந்தேன். மொத்தமே இந்த ஊர் பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் தான். அந்த 7 கிலோமீட்டர் சுற்றிட்டே இருந்தேன் பைக்கில் தான். அப்புறம் வந்து இப்போ நாங்கள் வந்து ஷிப் பார்க்க போகிறோம். ஓகே, அப்படியே போகும்போது உங்களுக்கு இந்த ஊரை காமிச்சிடுறேன். எங்கே போயிட்டுருக்கு? ரூம் இவ்வளோ அழுக்காக்கி வச்சிருக்கான் பாருங்க. வாடா டே, டைம் ஆயிடுச்சு. ஓகே, பைக் எடுக்கலாமா? இந்த பைக்கை ஓடுறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும் ஆயிடுது மக்களே. கிக்கர் அடிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. சார் நம்மளை டைமிங்கை பாருங்க. நம்மளை கூப்பிட்றதுக்கு நம்ம அண்ணன் 2 பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்கே போகிறீங்க? என்னை கூட தான் வந்திருக்கீங்க கரெக்டா? பார்த்தீங்களா எம்எல்ஏ எவ்வளோ பாசம் எல்லாத்துக்கும். நமக்கு இன்னைக்கு ஃபுட்டு வந்து நம்ம அம்மா தான் பண்ணி கொடுத்தாங்க. என்னோட அம்மா. அதுக்கு பேர் எதுவும் கிளாஞ்சியா. போலாமாடா? நான் தான் ஓட்ட போறேன். வராது. அப்ப இங்கே உட்காந்து. சரி, இங்கே உட்காரு. டேய், நீ இப்பவே ஏறிடு. அதுக்கப்புறம் வந்து இது பண்ணலாம். அப்புறம் வராது. வா 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 வா, சீக்கிரம் ஏறு. இல்ல ஏறு லூஸ். போடா ரைட். டேய் வண்டில ஆறு இல்லப்பா. மக்கள் ஸ்ப்ளெண்டர் பைக் ஓடுறேன். மக்கள் லட்சத்தீர நான் ஸ்ப்ளெண்டர் பைக் ஓடிட்டு இருக்கேன் பாத்துக்கோங்க. மக்களே ஊரை சுத்தி பாத்தீங்கன்னா ஃபுல்லா தென்னை மரமா தான் இருக்கும். இந்த ஊர்லயே வந்து ஃப்ரீயா கிடைக்கிறதுனா வந்து தென்னை தேங்காவும் அப்புறம் வந்து மீன், இந்த 2 தான் ஃப்ரீயா கிடைக்கும். மத்தபடி வெஜிடபிள்ஸ், காய்கறி, பச்சைக்காய் நோ பச்சைக்காய். இங்க வந்து காய்கறி இல்ல அவங்களுக்குலாம். இவங்க வந்து ஷிப்ல இருந்து வர்றது மட்டும் தான் அவங்க யூஸ் பண்ண முடியும். அதுவும் பத்திரமா பார்த்து வச்சுதான் யூஸ் பண்றாங்க. ஸோ ஐலாண்ட நம்ம ஈஸியா சொல்ல பண்றவங்க கஷ்டப்படுறாங்க. பட் என்ன நேச்சர் பிளஸிங் தான். வேற லெவல் வைபா இருக்கும் இங்க ஊரே. நம்ம ஊர்ல தென்னை மரத்தை வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்ற வளர்ப்போம். இங்க வந்து தென்னை மரத்தை யாருமே தண்ணியே ஊற்ற மாட்டாங்களாம். தண்ணியும் ஊற்ற மாட்டாங்களாம். அதான் அதுவா வளருது. ஆனா இளநீ வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கு. டேஸ்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா டேஸ்டா இருக்கு. அது மட்டும் பக்கத்துல வந்து ஓ மை காட், கப்பல் நான் பாத்துட்டேன். அது கப்பல் 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 கப்பல். நீ பாத்து போயுமா தாயே? ஜாக் ஸ்பாரோ. மக்கள் நான் ஷிப்பை பார்த்துட்டேன். நீங்க பாருங்க.
மக்களே என்னன்னா வந்து நம்மள வந்து உள்ள விடல. ஏன்னா இங்க லோக்கலுக்கும் டூரிஸ்டுக்கும் வந்து இப்போ ஷிப்பு வந்ததுனால அலோ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்கும் போது அதுக்கு அவங்க ஒழுங்கா ரீசன் சொல்லல. ஆனா என்னன்னா இப்போ இந்த ஷிப்புக்குள்ள பாத்தீங்கன்னா 2000 மக்கள் உள்ள இருக்காங்க. பாம்பே அப்புறம் வந்து கோவா டெல்லி அப்படி அந்த ஏரியாவோட மக்கள் தான் வந்திருக்காங்க. உள்ள 2000 பேர் இருக்காங்க. இப்போ இந்த ஷிப்ல இருந்து பாத்தீங்கன்னா இங்க அது பக்கத்துல இருக்குன்னா ஒரு குட்டி போட் மாதிரி இருக்குல்ல, இங்க பாருங்க இதுக்குள்ள குட்டி போட் மாதிரி நிக்கல, அதுல இறங்கி அப்படியே இந்த போட்டு கூட்டுவாங்க. அங்க இருந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஜெட்டின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. ஸோ அங்க கூட்டு போயிட்டு அங்க ஃபுல்லாவே ஆக்டிவிட்டிஸ் தான். அதாவது பேசஞ்சர்ஸ் வந்து என்ன விரும்புறாங்களோ எல்லா ஆக்டிவிட்டிஸுமே அங்க வச்சு நடக்கும். ஸோ டான்ஸ் அப்படி ஃபுட்டு நிறைய டிஃப்ரெண்டான ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கும், வாட்டர் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லி. ஸோ ஷிப்பை நான் வந்து ஃபர்ஸ்ட் நேரில் பார்த்துருக்கேன். நான் வந்து ஒரு நாள் பாருங்களேன், என் பக்கத்து வர மாட்டேங்கிறீங்கன்னா நான் ஒரு நாள் ஷிப்லேயே போறேன். என்னடா கண்டிப்பா போவோம். நெக்ஸ்ட் டைம் நாங்க வந்து இங்க வர்றதுக்கு வந்து ஷிப்ல தான் வரலான் இருக்கோம். ஸோ வரலாம் நாங்க ஷிப்ல. ஓகே, ஷிப் பார்த்துட்டீங்கல்ல மக்களே. இப்போ நம்ம வந்து நான் சொன்னேன்ல வெஸ்டர்ன் ஜெட்டிக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம அந்த இங்கே ஃபுல்லாகவே சாரி மறந்துட்டேன். ஃபுல்லாக வந்து இங்கே அந்த வர்ற 2000 பேசஞ்சர்ஸ்க்கும் வந்து என்டர்டைன்மெண்ட்காக டான்ஸு அப்புறம் வாட்டர்ஸ் ஆக்டிவிட்டிஸு வாட்டர் ஸ்போர்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து உட்கார போகிறாங்க அந்த சேரில். சரி மக்கள் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இப்போ உள்ள வந்து கயாக் போக போகிறோம். ஸோ இது வந்து நம்ம கயாக் போக போகிறோம். 2 பேரும் உட்காந்து நம்ம ஊரில் வந்து திருப்படகா அதுதான் இந்த இடத்துல இந்த பீச் தான் போக போகிறோம். நமக்காக இங்கே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. வாவ் காய்ஸ், சொர்க்கம் காய்ஸ், சொர்க்கம். யாருக்கெல்லாம் கடல் பிடிக்குமோ இப்பவே கிளம்பி லட்சுமி காக்கட்டி வந்துருங்க. வேற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் பண்ணு, இந்த பக்கம் பண்ணு. Two, three, start. Speed up, 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1. First thing in the 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3, இந்த மாதிரி செட்டப்லாம் சும்மா ஃபோட்டோ ஷூட்காக வச்சுருந்தாங்க. நான் விசாரித்தேன், இங்கே வந்து இந்த கப்பலில் வராங்கல்ல அதுக்கு ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து 1 lakh. 1 lakh வருவோம் நம்மளும் ஒரு நாள் இல்லை மக்களே. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விளையாட்டு. எப்படின்னா 1 2 3 4 1 2 3 4 அப்படி வந்துட்டே இருக்கும். இவங்க தான் எங்களுக்கு இளநீ கொடுத்துருக்காங்க, ரேட்டை கம்மியாக கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. அவங்க தான் கட் பண்ணி கொடுத்தாங்க.
இவன் குட்டி அவங்க பையன் சப்போர்ட் பண்றான் அவங்க அப்பாக்கு. டேய் வாடா, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. இங்க கட் பண்ணி வச்சிருக்காங்க, எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. மக்களே இங்க பாத்தீங்கன்னா கோவா மாதிரி இருக்குங்க. நம்ம லட்சத்தீவு அகட்டி கோவா மாதிரி இருக்கு. இங்க வந்து ஜெட்ஸ்கி, அப்புறம் பனானா ரைடு, அப்படி நிறைய இது இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்லாம் வந்து செம்மையா வந்து வைப் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கப்புள்ஸா ஃபேமிலியா அந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கோவா போனதே கிடையாது. நான் சும்மா மூவியில் வரதை வச்சு தான் சொல்கிறேன் இது கோவா மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஸோ நான் சொன்னது தப்பாக கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.